பிரவீன், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுச்சேரியில கனமழையும் அதாவது காற்றும் வந்து தற்போது வீசி வருகிறது. புதுச்சேரி வந்து கனமழை பெய்வதனால் தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே வந்து வெள்ள நீர் அதாவது மழை நீரானது தேங்கியுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் புத்தி வீதி, காமராஜர் சாலை, ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதாவது ஒயிட் டவுன் பகுதிகளிலும் கனமழையினால வந்து வெள்ள நீர் தேங்கியுள்ளது. முக்கிய அளவு தண்ணீரானது தேங்கியுள்ளது. ஒரு சில 90% கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் 10% கடைகள் திறந்திருந்தாலும் அவர்கள் வந்து வீட்டுக்கு செல்ல முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. பிரவீன், அதே போல பாத்தீங்கன்னா தற்பொழுது புதுச்சேரியில வந்து கனமழையும் காற்றும் வீசி வருகிறது. அதே போல காமராஜர் சாலையில ஒரு ஆட்டோ மீது வந்து ஒரு மின்கம்பம் சாய்ந்து ஆட்டோ வந்து சேதமடைந்திருக்குது. அதாவது அவர் வந்து பணி முடித்து வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது மின்கம்பம் வந்து சேதமடைந்திருக்கிறது. பிரவீன், அதே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கனமழை தற்போது பெய்து வருகிறது. பிரவீன், ஜெயக்குமார், இதற்கு முன்பாக நாம பேசிட்டு இருக்கும் போது புதுச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு 8:30 9 மணி அளவில் நம்ம பேசிட்டு இருக்கும்போது புதுச்சேரியில மழையின் அளவு என்பது அவ்வப்போது இருக்கிறது. அதற்கு பிறகு மழையின் அளவு குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே போன்று மாமல்லபுரத்தில் நம்முடைய செய்தியாளர் தந்த தகவல் அடிப்படையில் பார்த்தோம்னா மழையின் அளவு குறைவாக இருக்கு, காற்று அதிகமாக இருக்குன்னு சொன்னாரு. அதே போன்று பல்வேறு இடங்கள்ல மாமல்லபுரம் அது போன்ற பல்வேறு இடங்கள்ல அந்த மழையின் அளவு என்பது குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மழையின் அளவு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இப்ப காற்று மழை இரண்டுமே ஈக்குவலா தான் இருக்கா, இல்ல காற்றின் வேகம் என்பது குறைந்திருக்கிறதா? காற்று அதிகமா இருந்தா மழை குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மழையின் அளவு இப்ப அதிகரிச்சிருக்கும் போது காற்றும் அதே அளவுக்கு தான் இருக்காங்க. புதுச்சேரியில காற்றும் வேகமும் அதிகமாக இருக்கிறது, மழையும் அதிகமாக கனமழையும் பெய்து வருகிறது. காற்று மற்றும் சில நேரங்களில் விட்டு மறுபடியும் வேகமாக அடிக்க தோன்றுகிறது. அதே மாதிரி மழை வந்து கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக கனமழை புதுச்சேரியில பெய்து வருகிறது. தாழ்வான பகுதியிலிருந்து வெள்ள நீர் புகுந்தாலும் வண்டி வாகனங்கள் வந்து பழுதாகி நீக்கக்கூடிய அளவிற்கு மழையானது பெய்துள்ளது. தற்பொழுது புதுச்சேரியில எங்கேயும் வண்டியில் செல்ல முடியாத அளவிற்கு மழை நீர் தேங்கி நிற்கிறது. மழை விட்ட பிறகுதான் அதாவது வடிய தோன்றும். அதாவது புதுச்சேரி அருகில் தான் கடற்கரை இருக்கிறது. கடற்கரை இருந்தாலும் மழை பெய்யும் போது தண்ணியாக வரும் தேங்கி அங்கிருந்து அதை வடியக்கூடிய நிலைமையில் இல்லாத தேங்கி நிற்கிறதுனால புதுச்சேரி முழுவதும் மழை நீர் சூழ்ந்துள்ளது. அதே மாதிரி ராட்சச இயந்திரங்கள், அதாவது 26க்கும் மேற்பட்ட ராட்சச இயந்திரங்கள், அதாவது மோட்டர் பைப் வச்சு தண்ணியை வந்து வெளியேற்று பணி நடந்தாலும் மழை பெய்வதனால் அந்த பணியை வந்து முற்றிலுமாக அங்க எல்லா பகுதியுமே நிறுத்தப்பட்டுள்ளது. மழை நின்று தண்ணீர் கொஞ்சம் வடிந்த பிறகுதான் தாழ்வான பகுதியில் இருக்கிற மழை நீரை வந்து வெளியேற்ற முடியும் என்று தெரிவித்திருக்காங்க. பிரவீன், அங்க இருக்கக்கூடிய இந்த நேரலை காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாகனங்கள்லாம் பழுதாக இருக்கக்கூடிய நிலையும் வாகனங்கள் இயக்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த மழை பொழிவு என்பது புதுச்சேரியில் தற்போது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. காற்றும் மழையும் புதுச்சேரியில் அதிகமாக வர தொடங்கி இருக்கிறது. காற்று மட்டுமே இருந்த நிலையில் தற்போது மழையும் சேர்த்து காற்று மழை என புதுச்சேரியில் தற்போது அந்த காற்று மழையின் வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சேகரித்துக் கொண்டே இருங்க. மேலும் தகவலுக்கு மீண்டும் இணைகிறோம். நேரில் நாம் தொடர்ந்து பேசலாம். இந்த புயலுடைய கடந்த கால வரலாறு, இதுவரை ஏற்பட்ட புயலுடைய தாக்கம் என்ன என்பது பற்றிய நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் தகவலை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் புதுச்சேரி இதற்கு முன்பாக மழை இல்லாமல் இருந்தது, காற்று மட்டும் இருந்தது. ஆனால் தற்போது மழையும் காற்றும் சேர்ந்திருக்கிறது. அதே போன்று இந்த புயல் கரையை கடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மரக்காணம், மாமல்லபுரம், இது போன்ற கல்பாக்க பகுதிகளை மழையின் காற்றும் அளவும் இருக்கிறதா அல்லது காற்று மட்டும் தான் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு தகவல் நாம்